ாதீங்க. இயேசு உங்கள வழிநடத்தி கொண்டு போவார். இயேசு உங்களுக்கு காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வார். அதனால கவலைப்படாதீங்க. நாளைய தினத்தை குறித்து என்ன செய்ய போகிறோம், என்னத்தை உடுக்க போகிறோம், என்னத்தை உண்ண போகிறோம் அப்படின்னு எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படின்னு சந்தோஷமாக கவலை இல்லாமல் இருங்க. இயேசு உங்களோட இருக்கிறார். இயேசு உங்களோட பேசுங்க, ஜெபிங்க. அதுக்காக தான் இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்ம ஜெபிக்கணும் மற்றவங்களுக்காக. இயேசுவோட நம்ம எப்படி ஒரு நல்ல ஒரு கனெக்ஷனை நம்ம உருவாக்கி கொள்ளணும். இயேசுவுக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி கொள்ளணும். இந்த மாதிரி காரியங்களை தான் இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி மூலமாக தொடர்ந்து பார்த்து கொண்டு வரோம். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு இந்த மாதிரி வியாதி இருக்குங்க, எனக்கு ஒரு விடுதலை இருக்குது, எனக்கு விடுதலை தேவைப்படுது, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், என் வாழ்க்கையில் இந்த நன்மை நடக்கணும், இந்த மாதிரி பார்த்தா அற்புதம் நடக்கும், இதை பாருங்கன்னு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, அதனால் பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். இல்லை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டு வரலாம். இயேசு அற்புதம் செய்வார். நீங்கள் ஜெபிக்கும் போது இயேசு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேண்டிக் கொண்ட நன்மை, அற்புதம், விடுதலை எல்லாவற்றையும் செய்வார். அதனால் கவலைப்படாது.